ஜெபம் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கவும், உமது புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைபடுவீராக, உமது பிரசன்னத்தினாலும் உடைய வீட்டின் நன்மையினாலும் எங்களை திருப்தியாக்கி அனுப்புவீராக. எங்களோடு கூட இடைபடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ நாமமைக்காக நாம் யாரும் எழுதுகின்ற கீதங்களும் கீர்த்தனைகளும் 125வது பாடலை பாடுவோம். முருகாயோ நெஞ்சமேனி குருசினில் அல்லப்பா. கீதங்களும் கீர்த்தனைகளும் 125வது பாடலை பாடுவோம். உருகாயோ நெஞ்சமேனி குருசினில் அல்லப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அதுக்கு மொத்தத்தில் இருக்கிறார் ஒருமாய் குற்றம் சிறுவருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் மகிமையும் மகிமையும் என்னைக்குரியவைகளே ஆமென். சங்கீதம் 51 முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்.
அப்பொழுது பாதகருக்கும் அந்த வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, உதிர்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாயு முடிப்புகளை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளை பிரியப்படுவீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் கிறிஸ்துவினாலே கன்னிமரியால் பிறந்தார். துன்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறை அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இறந்துள்ளார். பரமண்டலத்திலே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலும் உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தேசதக்காரர்கள் அறிவிப்புகள். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெபக்கூடுகை சாலை தெருவில் வசிக்கிற திரு ஆபிரகாம் அவருடைய தாயார் திருமதி தங்கம் அவருடைய இல்லத்தை வைத்து ஜெப கொடுகை நடைபெறும். பெண்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறோம். மற்றும் நம்முடைய ஆலயத்தினுடைய குடும்ப அங்கத்தினருடைய பெயர் விவரங்கள் நம்முடைய அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்க்காதவர்கள் நீங்கள் அதை சரிபார்த்து உங்களுடைய குடும்ப அங்கத்துடைய பெயர்களை சரிபார்த்து அவருடைய பிள்ளை இருக்குமானால் உடனடியாக தெரிவிக்கவும் உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானத்திற்காக எடுத்தவர்கள் வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஓசியா 10:1. இந்த வேத வசனத்திலே நாம் முதல் வார்த்தைகளிலே பார்க்கிறோம் பலனற்ற திராட்சை செடி. பலனற்ற திராட்சை செடியை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இது 3வது ஓசியாவினுடைய உருவகம். முதலாவது நாம் பார்த்த பிரகாரமாய் திருப்பி போடாத அப்பம் என்று நாம் பார்த்தோம். 7வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் கரிந்து வெந்திருந்து மற்றொரு பக்கம் பச்சையா இருந்தால் அது ஒரு பயனற்ற ஒரு காரியமே ஆகிறதுபடி நம்முடைய வாழ்வு பயனற்ற வாழ்வு என்கிற காரியத்தை அந்த அடிப்படையாய் பார்த்தோம். இரண்டாவதாக ஓசியா 8:9 அடிப்படையிலே காட்டு கழுதை என்று சொல்லப்படுகிற கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வை குறித்து நாம் நினைத்தோம். இந்த நாளிலே இங்க நான் பார்க்கிறோம் 10வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே இங்கு கனியற்ற அல்லது பலனற்ற திராட்சை செடி அப்படியானால் ஒரு பலனற்ற வாழ்வு என்பதை இது குறிக்கிறது. ஒரு கனியை கொடுப்பதினால்தான் அது நல்ல ஒரு வாழ்வு. ஒரு செடி இருக்குதானால் அதற்குரிய ஏற்ற பருவத்தில் அது கனிகளை கொடுக்க வேண்டும். அதனுடைய பூ வர வேண்டும், கனி வர வேண்டும், அது பழுத்திருக்க வேண்டும், அது பிறருக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு நல்லது ஒரு மரம், நல்லது ஒரு செடி. இல்லாவிட்டால் அதை வெட்டி போட்டு விடுவார்கள். ஒரு நாளும் அது கனி தரவில்லை, அது பலன் தரவில்லை என்றால் அதை அழித்து போடுவார்கள். அதனாலே பிரயோஜனம் இல்லை என்று இதில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்பது நம்மை தான் குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் குறிக்கிற காரியம் தான் இஸ்ரவேல். இங்கே கர்த்தருடைய ஜனங்கள் பலனற்ற ஒரு வாழ்வு வாழ்கிறதை இந்த காரியத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பலன் என்றால் கர்த்தருக்கான பலன் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால், இஸ்ரவேலை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு பலன், ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நம்மை வைத்து ஆண்டவருக்கு என்ன கிடைக்க போகிறது?
நம்மை வைத்து என்ன கிடைக்க போகிறது அவருக்கு? அவர் வானத்தையும் பூமியை படைத்தவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். நம்முடைய பலனை வைத்து அவருக்கு என்ன என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஆத்மாக்களை அறுவடை செய்வதற்கு அவர் நம்மை பயன்படுத்துகிறார். அதுதான் நம் கொடுக்கிற ஒரு பலனா இருக்கும். நாம் மாத்திரம் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது அல்ல, அல்லது நாமும் அழிந்து போவதும் அல்ல. நாம் தேவராஜ்யத்திற்குள் வருகிறதோடு கூட அநேகரை கொண்டு வர வேண்டும். அதுதான் நம் கொண்டு வருகிற பலன். ஆகவே இந்த சுவிசேஷம் தான் முக்கிய காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்விலையும் பலன் கொடுக்கிறதாய் இயேசுவினுடைய குணநலன்களை வெளிப்படுத்துகிறதும் பலனை குறிக்கிறதாக நாம் பார்க்கலாம். இந்த காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இதே காலகட்டத்தில் வாழ்ந்த இதே இவர்களுடைய சம்பவத்துக்கு ஒத்த ஒருவர் சொன்னால்தான் அது வசதியாக இருக்கும். இதே தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்த இன்னொருவரை நான் முதல் நாளிலே உங்களிடத்துல சொன்னேன், நினைவுபடுத்துங்கள். இந்த ஓசியாவோடு கூட தீர்க்க தரிசனம் உரைத்தவர் யார்? ஓசியா வாழ்ந்த அதே காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 1:1 ஓசியா 1:1 இரண்டையும் நான் உங்களுக்கு முதல் நாளிலே அதை ஒப்பிட்டு நான் பேசினேன். ராஜாக்கள் 2 காலங்களிலும் ஒரே ராஜாக்கள் தான் வருவார்கள் அந்த வசனத்தில். அப்படியானால் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் இதே காலகட்டத்தில் வாழ்ந்தபடியினால் இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இந்த பலனற்ற திராட்சை செடியை அவர் அழகாய் விளக்கி இருக்கிறார். 5வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த நேசரை குறித்து நாம் பார்க்கணும். நேசர் என்பது ஆண்டவர். நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய இந்த நேசருடைய துணையாக அல்லது கணவருடைய மனைவியாக அங்கு பாவித்து சொல்லப்பட்டு கொண்டு வருகிறதை ஓசியாவிலே பார்க்கிறோம். இப்ப என்ன கதை என்றால், இதுல ஒரு மேட்டில் ஒரு செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. யாருக்கு? தேவனுக்கு. நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு. அதுல 2ஆம் வசனத்துல இந்த தோட்டத்தை அவர் என்ன செய்கிறார்? முதல் காரியம், அவர் அதை வேலி அடைக்கிறார். வெளியிருந்து மற்ற காரியங்கள் உள்ளே வராதபடிக்கு, மற்ற காரியங்கள் பட்சித்து போடாதபடிக்கு வேலி அடைக்கிறார். 1. 2வது, அதில் உள்ள கற்களை பொறுக்கி வீணான பயனற்ற சில காரியங்களை எல்லாவற்றையும் அவர் எடுத்து அதை சுத்தப்படுத்துகிறார். 2வது, அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டுகிறார். பலன் தரும்படிக்கு சில திராட்சை செடிகளை நட்டி அது பலன் தருவதற்காக வைக்கிறார். அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி இன்னும் அதனை கவனிப்பதற்காக, அதிலே ஒரு கண்காணிக்கிறதற்காக காரியங்களை வைக்கிறார். அதிலே ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார், வேலை அடைக்கிறார், கற்களை எல்லாம் பெருகுகிறார், ஒரு கோபுரத்தை கட்டுகிறார், பலன் தரும் என்று ஒரு ஆலையையும் வைத்திருக்கிறார். அது எப்போது பலன் கொடுக்கும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தின் கடைசி பகுதி மிக அழகாய் சொல்கிறது, அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த நேசர் ஒரு செழிப்பான ஒரு மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் வைத்திருந்தார். வேலி அடைக்கிறார், கற்களை பொறுக்குகிறார், நற்குல திராட்சைகளை நாட்டுகிறார், இன்னும் அது நல்ல கனிகள் வரும் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் எல்லாம் செய்திருந்தாலும் அவர் வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், கோபுரத்தை வைத்தார், எல்லா பாதுகாவலும் சுத்திகரிப்பும் செய்திருந்தாலும் அவருக்கு கசப்பான பழங்கள் அதிலிருந்து கிடைத்தது. அடுத்த வசனத்தில், எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். அவர் நல்ல காரியங்களை தான் செய்தார், ஆனால் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டியதாக எதிர்பார்த்திருந்தார். நல்ல கனிகளை கொடுக்கவில்லை, கசப்பானதை கொடுத்தது. இதுக்கு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்ற காரியத்தை சொல்கிறார். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? நான் அதற்கு வேலை அடைத்தேன், அதை மற்ற காரியங்கள் மிதித்து விடக்கூடாது என்பதற்காக வேலை அடைத்தேன், பாதுகாப்பு கொடுத்தேன், அதற்கு கற்களை எல்லாம் பொறுக்கி நான் சுத்தப்படுத்தினேன், சுத்திகரித்தேன், ஒரு கோபுரத்தை நான் கட்டி வைத்திருந்தேன், அது ஒரு செழிப்பான மேடு ஆனபடினாலும் எப்போதும் நீர்ப்பாய்ச்சல் உண்டு. இப்படி எல்லாவற்றையும் செய்திருந்தும் அது எனக்கு கசப்பாய் கொடுத்ததே. நீ நான் என்ன வேலையாவது செய்யாமல் வைத்திருக்கிறேன்னா நான் என்ன செய்யலாம் என்று ஒரு கேள்வி வருகிறது. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அவர் வருந்துகிறார். ஒருவேளை நல்ல கனிகளுக்காய் காத்திருந்தவர் இப்பொழுது கனி கொடுக்கவில்லை, கசப்பான கனிகள் வந்தது என்பதனாலே அவர் வருத்தம் அடைகிறார். அதுக்கு பின் வசனத்திலே பாருங்கள், 5ஆம் வசனத்திலே, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன்.
அவர் எதிர்பார்த்தால் நன்மை கிடைக்கவில்லை, அவர் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கவில்லை, கசப்பு கிடைத்தது. என்ன செய்ய போகிறார்? நான் என் திராட்சை தோட்டத்திற்கு என்ன அதன் வேலையை எடுத்து போடுவேன். இனி நான் பாதுகாப்பு கொடுப்பதில்லை, இனி துஷ்ட மிருகங்கள் அதை அண்டாதபடி பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இதுவரைக்கும் கொடுத்தேன், எந்த பிரயோஜனம் இல்லை. ஆகவே இனி நான் கொடுக்க மாட்டேன், வேலையை எடுத்து விடுவேன். அது மேய்ந்து போடப்படும், வெளி மிருகங்கள் வந்து அதை எல்லாம் நிர்மூலமாக்கும். அடுத்து சொல்கிறார், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அதற்கு நான் அரணாக பாதுகாவலா இருந்தேன், இனி நான் அதை எடுத்து விடுவேன். துஷ்ட மிருகங்கள் வந்து அல்லது கொடிதானவைகள் வந்து இந்த செடி கொடிகளை எல்லாம் மிதித்து போடும். அடுத்து சொல்கிறார், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமல் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் உழைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். அவர் எதிர்பார்த்தார், எல்லாவற்றையும் செய்து பார்த்தார், ஒன்றும் பயனில்லை. இனி என்ன சொல்கிறார்? இனி என்ன செய்வது? நான் வேலியை எடுத்து போடுவேன், அதற்கான மறைப்பை நான் எடுத்து போடுவேன், அதற்கு தண்ணீரை கொடுக்க மாட்டேன், சுத்தப்படுத்த மாட்டேன், அதனுடைய காரியங்களை நான் இனி அதை பராமரிப்பதில்லை, நான் விட்டு விடுவேன், அது எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்கிறார். 7ஆம் வசனத்திலே இந்த நிறைவை நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இஸ்ரவேலின் வம்சம் என்றால் கர்த்தருடைய ஜனம். திராட்சை தோட்டம், இவ்வளவு நேரம் கேட்ட திராட்சை தோட்டம் யாரை குறிக்கிறது? கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது. அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அல்லது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, பலனை விரும்புகிற காரியம் எப்படி அவருடைய அந்த நற்குல திராட்சைகளை நாட்டினார் அது என்பது யூதாவின் மனுஷன். அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அப்படி கிடைக்காமல் போனது. இங்க முதலிலிருந்து வாசித்தால் இந்த 7ஆம் வசனத்தை புரிந்து கொண்டு இனி நாம் முதல் பகுதியிலிருந்து வாசித்தால் அது நமக்கு தெரியும். திராட்சை தோட்டம் என்பது நம்முடைய ஜனங்கள். நமக்கு கர்த்தர் வேலை அடைத்தார், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் பொறுக்கி எடுத்தார், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து அப்புறப்படுத்தினார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சில நற்குல திராட்சை செடிகளை நமக்குள் நாட்டினார், சில நல்ல காரியங்களை நமக்கு கொடுத்தார், ஒரு கோபுரத்தை கட்டி பாதுகாவலனாக நமக்கு தூதர்களை கொடுத்தார், இன்னும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்து பலுகி பெருக செய்தார். ஆனால் நம் நற்குல திராட்சைகளை நட்டப்பட்டிருந்தாலும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டிய நாம் தேவனுக்கு கசப்பான கனிகளை நாம் கொடுத்தோம். ஆனபடினாலே அவர் நியாயத்திற்கும்படிக்காய் அவர் சொல்லுகிற காரியங்கள் 5வது 6வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கிற பொழுது, அங்கே நான் என் திராட்சை தோட்டத்துக்கு இனி செய்ய போகிற காரியம் என்ன என்றால், யாருக்கு? இந்த கசப்பான கனி கொடுப்பவர்களுக்கு இனி நான் செய்ய போகிற காரியம் என்று அவர் சொல்லுகிறார். இனி நான் என்ன செய்வேன்? அவர்களுக்கு இருக்கிற வேலையை எடுத்து போடுவேன். முதல் காரியம் பாதுகாவல் நம்மிடத்திலிருந்து எடுபடும். கர்த்தர் நம்மிடத்தில் எவ்வளவோ பாதுகாவலையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். இன்னும் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்து கசப்பான கனிகளையே கொடுத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் இனி இந்த பாதுகாவலை எடுத்து போடுவார். அப்படியானால் நாம் மேய்ந்து போடப்படுவோம், எல்லாராலும் பட்சிக்கப்படுவோம். அடுத்த காரியம், அடைப்பை தகர்த்து போடுவேன், அது மிதியுண்டு போகும். நமக்கு இருக்கிற ஒரு கேடகம், ஒரு பாதுகாவலுடைய அந்த தேவ தூதர்களுடைய பாதுகாவலை அவர் எடுத்து விடுவார். அப்படியானால் சத்துருவின் மேற்கொள்ளுதலும் சத்துருவினுடைய செயல்பாடுகளும் நம்முடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணீரின் பாதைகளும் அதிகமாகும், மிதிக்கப்பட்டு போக நிலை வரும். அடுத்தது, அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமல், கிளை இன்னும் சரிப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் சீர்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை நமக்கு வழி நடத்துகிறார். சீர்படுத்தி நம்ம இந்த வழியை நடக்க வேண்டும் என்பது கலைகளை நறுக்குகிற காரியம். அதை நான் எடுத்து விடுவேன், பரிசுத்த ஆவியை எடுத்து விடுவேன். அதுதான் தாவி சொல்கிறார், நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் வரும் என்று, அதை எடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது, இன்னும் அந்த கலைகளை கொத்தி போடாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சலும் முளைக்கும், துன்பங்களும் இடுக்கண்களும் அதிகமாய் நெருக்கும். அதனாலே இன்னும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணாமல் நான் அவர்களை வைத்து விடுவேன், மேகங்களுக்கு கட்டளையிடுவேன், அது மழை பெய்யாதபடிக்கு, ஆசீர்வாதங்கள் வருஷிக்க பண்ணாதபடிக்கு நான் அடைத்து விடுவேன். கர்த்தர் நம்மிடத்தில் நல்ல கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். நாகூம் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேலின் மகிமையை அவர் திரும்பி பெற பண்ணுவார். வெறுமையாக்குகிறவர்கள் அதை வெறுமையாக்கினாலும்
அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை அவர் திரும்பி வர பண்ணுவார். இஸ்ரவேலின் மகிமையை அவர் திரும்பி வர பண்ணுவார். இங்கே ஓசியா தீர்க்கதரிசனை பார்த்த பிரகாரமாய் இந்த கணவனை விட்டு அந்த மனைவி எவ்வளவு சோரம் போனாலும், நேசரை விட்டு அந்த ஸ்திரீயானவள் எவ்வளவு சோரம் போனாலும் அவர் மீண்டுமாய் வர பண்ணுகிற, அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். வருகிற பொழுது அவர் தமது மகிமையை அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஓசியா 8வது அதிகாரம் 12ஆம் வசனம். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகத்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பின்பதாக தான் அவர் நம்மிடத்தில் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். இது வேதம் நமக்கு கொடுக்கப்படாமல் அவர் நல்ல கனியை எதிர்பார்க்கவில்லை. நடக்க வேண்டிய வழியை கொடுத்திருக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்கிற நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறார், சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சீரான வாழ்வு எது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு வேதத்தை நம்முடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்த பின்பதாக தான் அவர் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆனாலும் நாம் பலனற்ற ஒரு வாழ்வு வாழ்வோமானால், அல்லது கசப்பான கனிகளை கொடுக்கிற ஒரு பலனற்ற வாழ்வை வாழ்வோமானால், அவன் நமக்கு இருக்கிற பாதுகாவல், நமக்கு இருக்கிற வேலை அடைப்பு, ஆசீர்வாதங்கள், தேவ தூதர்களுடைய காவல் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அவர் எடுத்து போடுவார். இந்த பாருங்கள், வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனால் வேதத்தை கை கொள்ளாமல், அதை வாசிக்காமல், அதை ஒரு அந்நிய காரியமாக அவர்கள் எண்ணினார்கள். தொடர்ந்து வசனங்களை பார்க்கிற பொழுது, எனக்கு செலுத்தும் பலிகள் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த மாம்சத்தை இவர்கள் பங்கிட்டு கொண்டு தங்களுடைய ஆகாரம் ஆக்கினார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்தபடினாலே கர்த்தர் இனி அவர்கள் மீது பிரியமாய் இருப்பதில்லை. நம் மீது பிரியமாய் கர்த்தர் இல்லை என்றால் நாம் அவ்வளவு அந்த உலகத்தின் ஓட்டத்தில் நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். அவர்கள் தொடர்ச்சி அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோ வெனில் அவர்கள் எகிப்திற்கு திரும்பி போவார்கள். அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைக்கிறாராம், பாவத்தை விசாரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனாலே மீண்டுமான கஷ்டங்களுக்குள் அவர்கள் திரும்பி போவார்கள். ஆகவே என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். கடைசி வசனத்தில், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான், ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வர பண்ணுவேன், அது அவைகள் கோவில்களை பட்சிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கவில்லை, அவர் விரும்பத்தக்க கனி கொடுக்கவில்லை, அது தனக்கு என்னவோ அதை செய்து கொள்கிறது. சுய இச்சைகள் என்னவோ, தன்னுடைய ஆசைகள் எதுவோ, தனக்கு எது பிரியமோ, உலகத்தின் ஆசைகள் எதுவோ அதையே செய்து தனக்கு தானே கனி கொடுக்கிறதே ஒழிய மற்றவர்களுக்கோ கர்த்தருக்கு ஏற்ற கனியோ அது கொடுக்கவில்லை. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறார். வருகிற நன்மைகளினாலே என்ன செய்கிறார்? பலிபீடங்களை தான் திரளாக்குகிறார், அந்நியருடைய காரியங்களை தான் திரளாக்குகிறார் ஒழிய கர்த்தருக்கு ஒரு காரியம் செய்யவில்லை. தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இப்படி கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள். அதுதான் இந்த காரியங்கள் விரிவாய் விளக்குகிறதை நாம் பார்க்கலாம். இன்னும் 4வது அதிகாரம் ஓசியா 4:7 வாசிப்போம். ஓசியா 4:7. இங்கே பாருங்கள், அங்கே கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்கிற ஜனமாய் மாறி போனார்கள். இந்த கர்த்தருக்கென்று கனி கொடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் பெருகின உடனே, ஆசீர்வாதங்கள் கண்டு பெருகின உடனே கர்த்தரை மறந்து விட்டார்கள். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, எப்ராஹீமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஏன் பலிபீடம் பெருகினால் அவர்கள் பாவம் செய்யலாம், கர்த்தரை விட்டு விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் பலிபீடத்தை நாடி ஓடிவிட்டார்கள். கர்த்தரை விட்டு பாவத்திற்கு அவர்கள் முதலிடத்தை கொடுத்தார்கள். நல்ல கனிகளை கொடுக்க எதிர்பார்த்து கொண்டிருந்தவருக்கு கசப்பான கனிகளை இந்த ஜனங்கள் கொடுத்தார்கள். ஆதலால் பலிபீடங்களுக்குள்ளே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். இதற்காகவே அவர்கள் பலிபீடங்களை பெரிதாக்கினார்கள், செய்தார்கள். ஓசியா 12:11 பார்க்கிறோம், கீலேயாத் அக்கிரம ஸ்தலமோ, ஆம் அவர்கள் அபத்தரானார்கள், கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள், அவருடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிறது, கற்குவியல்களை போல் இருக்கிறது, ஆங்காங்கே பார்க்கிற இடமெல்லாம் அங்கு பலிபீடத்தை கட்டி ஒரு பாவத்தின் ஸ்தலமாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று அவர் வருத்தப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம்
20வது வசனம், மத்தேயு 17:20. கனிகளினாலே அவர்களை, மத்தேயு 7:16 வசனத்திலிருந்து நம்ம இந்த காரியங்களை பார்க்கலாம். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கலாமா? அப்படி ஆகாது. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அவர் நற்குல திராட்சைகளை அவர் நாட்டி நல்ல கனி வரும் என்று காத்திருந்தார். ஒருவேளை வேறு விதமான அவர் நாற்றை நாட்டி விட்டு அவர் வேறு விதமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர் நற்குல திராட்சையை நாட்டினார், அதனாலே நல்ல பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். கிடைத்தது என்ன? கசப்பான கனிகள் கிடைத்தது. தொடர்ச்சியாக பாருங்கள், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லிவிட்டு, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நேரம் காலை 6 மணி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:7. இந்த 7வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்துல, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நாம் நல்ல மரமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள், நாம் கெட்ட கனிகளை கொடுக்க கூடாது. நாம் நல்ல கனிகளை தான் அவர் ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும். கசப்பான கனிகளையோ அல்லது ஒரு பலனற்ற ஒரு செடியாகவோ நாம் இருந்து விடக்கூடாது. பலனற்ற திராட்சை செடியாய் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் இந்த வாழ வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படித்தான் செய்தார். வேலை இடைத்தார், கற்களை பொறுக்கினார், எவ்வளவோ நன்மைகளை செய்தார். ஆனாலும் என்ன செய்தார்கள்? கசப்பான காரியங்களை கொடுத்தார்கள். ஒரு மரம், மாமரம் நம்ம வீட்டில் இருக்கிறது. அந்த மாமரம் உயர்ந்து இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு கனி அதில் தொங்குகிறது. மஞ்சள் நிற சிவப்பு நிறத்தில் அழகாய் ஒரு கனி, முதல் கனி தொங்குகிறது. அதை பறித்து சாப்பிட வேண்டும் என்று ஆசையோடு கூட நாம் அதை பறிக்கிறோம். அது வாயிலை வைத்தால் அது பாவக்காயை விட 15 மடங்கு கசப்பா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாய் நமக்கு இருக்கும். முதல் கனி எவ்வளவு ஆசையை பார்ப்பதற்கு அவ்வளவு திதிப்பாய் தெரிகிறது என்று ஆசையோடு கூட நாம் கடிக்கிற பொழுது அது கசப்பை கொடுத்தால் அது எவ்வளவு வேதனை பாருங்கள். அப்படிதான் கர்த்தர் நம்மிடத்தில் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். இப்படி இருக்கு நாம் கசப்பான கனியே கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் அவர் வருத்தப்படுவார். அவருடைய இருதயம் துக்கப்படுகிறதா இருக்கும். நாம் நல்ல கனிகளை அவருக்கென்று கொடுப்போம், அவருக்காய் வாழ்வோம் என்று எதிர்பார்க்கிறார். நாம் உலக ஆசைக்கு இடம் கொடுக்க அவருடைய இருதயம் துக்கப்படும். கசப்பான கனிகளை கொடுக்க அவர் துக்கப்படும். சில காலம் இந்த துக்கத்தை தாங்கிக் கொண்டே இருப்பார். அதுக்கு பின்பதை விட்டு விடுவார். இந்த வேலையை எடுத்து விடுவார். அடைப்புகளை எடுத்து விடுவார். பாதுகாவலை விட்டு விடுவார். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலை விட்டு விடுவார். ஆசீர்வாதம் மழையை பெய்யாதபடிக்கு அதை அடைத்து போடுவார். அதுக்கு பின்பதான் நம்முடைய நிலைகள் அது கவலைக்கிடமாய் மாறி போகும். பாருங்கள், நல்ல கனி கோடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும்படிக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதுபடினாலே நாம் நல்ல கனி கொடுக்கிற மரமாய் இருக்க வேண்டும். கனி கொடாதது எல்லாம் அது வெட்டுண்டு அக்கினியில போடப்பட காத்திருக்கிறது. கசப்பான கனிகளை கொடுப்பது எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுவதற்கும் வெளி மிருகங்கள் மிதித்து போடுவதற்கும் அது காய்ந்து போவதற்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லது கசப்பான கனிகளை கொடுக்காமல் பயனற்ற ஒரு மரமாயும் வாழாது. கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டும். அதுக்கடுத்த வசனம் இல்லை, தொடர்ச்சியாய் 20ஆம் வசனத்தில், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவற்றிலே பிரவேசிப்பது. அவரை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, உலகளை நம்மை சீர்படுத்தி அவருடைய சித்தத்தின்படி நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சில வசனங்கள் மாத்திரம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12:33. 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டினான். இங்கே ரெகொபெயாமினுடைய காரியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாய் பார்க்கிறோம். அவர் தனக்கு இஷ்டப்படியே ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகைகளை ஏற்படுத்தினார். யாருக்கு? கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டியவர்கள்
ஆனால் என்ன ஒரு கனியை கொடுத்தார்கள்? கசப்பான கனியை அங்கே கொடுத்தார்கள். 14வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோற்றுவிக்கிறவர்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். கர்த்தர் அவர்களுக்காய் அங்கே சேவிக்கும்படி அவர்கள் கர்த்தரை பின்பற்றும்படி எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்கெங்கெல்லாம் இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரம் கொண்டு கசப்பான காரியங்களை கொடுத்தார்கள். 16வது அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனம், 16:32. ஆகாப் ஒரு விக்கிரகத்தை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கும் அதிகமாய் செய்துள்ளான். அதுக்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே பாகாலின் கோவில்கள் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுத்து வைத்தார். அதுக்கு தொடர்ச்சியை பார்க்கிறோம். இங்கே இப்படி விக்கிரக தோப்பை வைத்து கர்த்தருக்கு கோபம் மூட்டி இப்படி எல்லா ராஜாக்களை பார்க்கிறோம் அதிகமாக செய்துள்ளார். அவர்கள் முன்னிருந்த நிலைமையை பார்க்கிறோம், பின்னிருந்த நிலைமைகள் அவர்களுக்கு மோசமாய் கசப்பாய் தான் மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில இனி கர்த்தருக்கென்று நாம் வாழ்வோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கசப்பான சில அனுபவங்களை நாம் சீர்படுத்தி இனி கர்த்தருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கிற நற்குல திராட்சைகளாய் நாம் வாழ்வதற்கு அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கடைசியாய் யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, அவரே சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் கனிகளை கொடுக்கிறதுனாலே என் பிதா மகிமைப்படுவார். உங்கள் கனிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே நீங்கள் இந்த கனிகளினாலே அறியப்படுவீர்கள். என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். ஆகவே நாம் நல்ல கனி கொடுப்போமானால் பிதா அதிலே மகிமைப்படுவார், பிதா அதிலே சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகள் நல்ல கனிகளை கொடுக்கிறார்கள் என்று மகிமைப்படுவார், அவர் சந்தோஷப்படுவார். இயேசுவுக்கும் நாம் சீஷர்களாக இருப்போம், அவரை போல வாழ்கிறவர்களாக இருப்போம். ஆனால் கசப்பான கனிகளையோ அல்லது ஒரு பலனற்ற ஒரு கனிகளை கொடுக்காத ஒரு மரமாய் நாம் வாழ்வோமானால் அது ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் மாறும். அதே அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவோடு நாம் நிலைத்திருந்தால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். இயேசுவை விட்டு விட்டால் நாம் கசப்பான கனிகளை மாத்திரமே கொடுக்க முடியும். நல்ல கனியை கொடுக்கிற வாழ்வை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாண்டி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கனியற்ற ஒரு பயனற்ற ஒரு வாழ்வை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்து, ஆண்டவரே, ஒரு பயனற்ற வாழ்வு, திருப்பி போடாத அப்பத்தை தியானித்தோம். கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வு, காட்டு கழுதையை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்னும் பலனற்ற ஒரு வாழ்வு, கனியற்ற ஒரு வாழ்வை குறித்து நாங்கள் இன்னைக்கு தியானித்தோம். ஆண்டவரே, பலனற்ற ஒரு திராட்சை செடியை போல ஒரு கனியற்ற வாழ்வு எங்களுடைய வாழ்க்கையில காணப்படாதபடி இருக்க கிருபை செய்யுங்க. கனிகளினால் நிறைந்து இருக்கணும். ஆண்டவரே, நல்ல கனிகளை கொடுக்கிற ஜனங்களாய் எங்களை கர்த்தரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்துல ஆசீர்வாதங்களை கொடுத்து, எங்களுக்கு நன்மைகளை கொடுத்து, எங்களுக்கு வேலை அடைத்து பாதுகாவல் கொடுத்து, எங்களுக்கு கேடகமாய் அரணாய் கோட்டையாய் இருந்து நாங்கள் நல்ல கனிகளை கொடுப்போம் என்று எங்களை எதிர்பார்க்கிறேன். இப்படி இருக்க நாங்கள் கசப்பான கனிகளை கொடுப்போமானால் உமது உள்ளம் ஆண்டவரே துக்கம் அடைகிறதா இருக்கும். எனக்கு நியாய தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அவர் நல்ல கனிகளுக்கு எதிர்பார்த்திருந்தார், நல் குல திராட்சைகளை தான் வைத்தார். ஆனால் அது கசப்பான அனுபவங்களை கொடுத்தது, கசப்பான காரியங்களையே செய்து கொடுத்தது, இருதயத்தை வேதனைப்படுத்தினது. ஆகவே நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன் என்று சொல்லி நான் பாதுகாவலை எடுப்பேன். நான் அதனுடைய கேடகமாய் இனி இரேன். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலை எடுத்து விடுவேன், ஆசீர்வாதத்தை எடுத்து விடுவேன், என் கரத்தை நான் அகற்றி விடுவேன். நான் இதை பராமரிப்பதில்லை, விட்டு விடுவேன். அது அழிந்தே போகும் என்று சொன்ன பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆகாதபடி இருக்க கர்த்தருக்கென்று கனி கொடுக்க கிருபை செய்வீராக. ஒரு பலனற்ற ஒரு வாழ்வான இருக்காமலும், கசப்பான அனுபவங்களை கொடுக்கிற வாழ்வாய் இருக்காமலும், கர்த்தருக்கென்று நன்மை செய்துகிற உமது மனதை இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்வை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்துள்ளவீராக. நல்ல கனிகளை கொடுக்கிறதுனாலே பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி இருக்கிறீர்கள். எனவே பிதா மகிமைப்படுவதற்காக இந்த உலகத்தை நாங்கள் ஓட கிருபை செய்யுங்க. உலகத்தின் ஆசைகளை விட்டு வெறுக்கவும், கர்த்தருக்கு
உமக்கென்று நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நல்ல கனிகளை கொடுப்பதனால் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொரு தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கும். இந்த நாளின் பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளுங்க. தேவைகளை சந்தித்துள்ளுங்க. பிரயாணங்களை வாய்க்கப்படுங்க. போக்குவரத்தில் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கட்டும். வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஆண்டவரே கிருபையினாலே வழிநடத்துவீராக. இந்த ஆலய கட்டுமான பணியிலும் ஆண்டவரே தடையில்லாமல் நடைபெறவும் உமது கிருபையை வழிநடத்தின பிரசன்னத்தை உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இம்மானுவேல் என்ற இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவத்தீங்கும் அதனால் நிவிர்த்தியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார், பாவம் மிக சிலுவையில் உதிரம் சிந்தினார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம். போட்டு